ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி ராஜா நிறைய நடிகர்கள் நடிகைகளை சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த வரிசையில் வளையல் விற்றவரை ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்க வச்சுருக்காரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாரதி ராஜாவோட படம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதாவது அவர் கிராமத்தில் தான் அதிகமாக கிராம கதையை வச்சு தான் நிறைய படம் எடுத்திருப்பாரு. தொடர்ந்து 5 படங்களை வெள்ளி விழா படங்களாக கொடுத்தவர் பாரதி ராஜா தான். அப்படி ஒரு கிராமத்து கதையில் உருவானது அந்த மண் வாசனை திரைப்படம். இந்த கதையை ஃபஸ்ட்டு சிவகுமாரை தான் நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காரு. நடிகையாக ராதா கிட்ட போய் கேட்டிருக்காங்க. அந்த டைமில் நடிகர் சிவகுமாருக்கு கால்கீத் இல்லாதனால அவர் நோ சொல்லியிருக்காரு. நடிகர் ராதாவும் +2 பரீட்சையில் நல்லா இதாக இருந்தனால அவங்களும் நோ சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதே +2 தேர்வு எழுதி கொண்டிருந்த நடிகை ரேவதி தான் அப்புறமா இந்த மண் வாசனை படத்தில் ஒப்பந்தம் ஆயிருக்காங்க. ஹீரோயின் கிடச்சிருக்காங்க. ஆனால் ஹீரோ மட்டும் கிடைக்காம தேடிட்டே இருந்திருக்காங்க. ஹீரோவே முடிவாகாமல் ஷூட்டிங் மட்டும் தொடங்கியாச்சு. தேனியும் அதை சுற்றி இடத்துலையும் ஷூட்டிங் நடைபெற்றிருக்கு. ஹீரோ மட்டும் கிடைக்கலன்னு கவலையில் இருந்த பாரதி ராஜா மதுரையில் ஒரு கல்லூரியில் யாரையா சென்று தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு வீடு திரும்பும்போது அங்கே ஒரு கடையில் ஒரு இளைஞன் வளையல் விற்று கொண்டு இருந்திருக்காரு. அவரை பார்த்ததும் பாரதி அவர்கிட்ட சொல்லிட்டு இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போய் இந்த இளைஞனுக்கு நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு நடிச்சு காட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அவர் அதே மாதிரி பாரதி ராஜா சொன்ன மாதிரி அந்த இளைஞனை நடிச்சு காட்டியிருக்காரு. அப்புறம் என்ன, அந்த இளைஞரையே ஹீரோவாக மாற்றிட்டாரு. அது யார் தெரியுமா? அவர் தான் நடிகர் பாண்டியன். ஒரு பொது முகத்தை ஹீரோவாக போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உதவி இயக்குநர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு உடன்பாடே இல்லையா இதில் எல்லாம். ஆனால் பாரதி ராஜா அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி இந்த படம் எப்படி ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த படமும் நல்லா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதாவது மண் வாசனை படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்படி சினிமாவுக்கு வந்தவர் தான் நடிகர் பாண்டியன். இதே போல் சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் சினிமா கிளிப்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.